என ஏற்கனவே வைதிகம் பற்றி முன்னர் பேசியவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டு விட்டார்கள். பிறகு ஏன் எனக்கு தனியாக இந்த தலைப்பு தரப்பட்டது என்பதை பற்றி நானும் யோசித்து பார்க்கின்றேன். சிறிது குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் பேசிவிட வேண்டும் சில விஷயங்களை. முதலில் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். நான் மதவாதி அல்ல, மத ஆய்வாளன் அல்ல, மொழி அறிஞன் அல்ல, இலக்கியவாதியும் அல்ல. ஒரு வரலாற்று ஆர்வலன் என்கின்ற முறையில் மதம் சமூகத்தில் என்ன தாக்கங்களை மாற்றங்களை உருவாக்கியது என்ற முறையில் வைதிகம் என்பதை பற்றி பேச முன்வந்துள்ளேன். முதல் கேள்வி, வைதீகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தான் பேசுறோமா? வைதீகம் தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நகமும் சதையுமாக நம்மோடு இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். காலையில் ஐயா பட நெடுமாறன் அவர்கள் பக்தி இயக்கத்தை பற்றி சொன்னார்கள். அந்த பக்தி இலக்கியத்தில் நம்ம வைதீகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, சைவத்தோடும் சைவம் வைணவம் பக்தி இயக்கங்கள் நம்மை பொறுத்தவரையில் அந்த சைவமும் வைணவமும் சிவநெறியையும் மாலிய நெறியை கொண்டு வருவதற்காக ரத்தம் சிந்தி போராடினார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சைவ நாயன்மார்கள் கூறியது, வைணவ ஆழ்வார் கூறியது, அவர்களை பற்றி எழுதப்பட்ட தொகுப்புகள் கூறியது என்பனவற்றில் ஒரு சிலவற்றை புரிந்து கொண்டால் வைதிகத்துக்கும் பக்திக்கும் உள்ள உறவு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். சேக்கிழார் தான் உலகுன்னு ஆரம்பிக்கிறவர். அது பெரிய புராணம் உலகுங்கிறத உலகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த சேக்கிழார் சொல்றாரு, வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. முதல்ல இது வரணும், வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. இங்க சாக்கியரை பத்தி ஒண்ணு காணோம். அதை தவிர வருது, தரணமேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க. அருமறையின் துறை விளங்கணும், அது ரொம்ப முக்கியம். சைவ நெறி வைதிகத்தின் தர்ம நெறியுடன் தடைப்ப. வைதிகத்தின் தர்ம நெறி ரொம்ப ஆழமா சிந்திச்சிருக்காங்க. வைதிக சமயம்னு சொல்லல, மதம்னு சொல்லல, தர்மம்ங்கிறாங்க. ஒரு தடைப்ப. நம்ம எப்பவுமே பக்தினாலே நமக்கு தெரியும், அவ உருகி போறது. அயல் நாட்டில எல்லாம் வந்து சொன்னாங்க, திருவாசகத்துக்கு உருக எந்த வாசகம் உருக மாட்டாங்க, அந்த அளவுக்கு உருகி போயிடும். உருகிறாங்களா உருக்கிறாங்களா சில விஷயங்களை பார்க்கணும். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர், விதியில நம்பாத சாக்கியர் நின்பால் பொறுப்பரியணைகள் பேசி போவதே நோயதாகி குறிப்பென கடை மாசில் கூடுமியில் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமா நகரில் ஓடாமே. யாரு? ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டவரை பார்த்து பேசுறாரு. பேசுறவரு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்டு எவ்வளவு பெரிய செயலை செய்யறார் பாருங்க. தலையை அறுப்பதே கிரமம் கண்டார் அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணம், நமக்கெல்லாம் அது மிகப்பெரிய புராணம், பிரம்மாண்ட புராணம். அந்த புராணத்துல மேதினி மேல்
சமன்கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம். ஆதி அருமறை வழக்கம் அருகி அரண் அடியார்கள் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாத ஒழிய கண்டு ஏகமில் சீர் சிவபாத விருதையர்தாம் இடருடந்தார். சிவபாத விருதையருக்கு சுந்தரர் பிறக்கணும்னா தானா பிறக்கல, இவர் ஒரு பெரிய ஒரு பணிக்காக சுந்தரர் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வினை செய்தார். யாரு? சிவபாத விருதையர். எதற்காகன்னா இந்த சமணரையும் இந்த சாக்கியரையும் ஒழிக்கிறதுக்கு ஆள் வேணும். அது பெரும் நோக்கம் இல்லையா? நோக்கத்தில் பெரிய நோக்கம், மறுநோக்கம் வேண்டும் அல்லவா? அது அதுல வருது. நம்ம ஆளுக தமிழ் பற்று, பக்தி இலக்கியம்னா தமிழ், தமிழ் பற்று எங்க வருது? முத்தமிழின் நான்மறையும் ஆனாய் கண்டாய். சிவனை பார்த்தா அவரை சிவனா தெரியல, முத்தமிழா தெரியுது. ஒருபடி மேல போய் நான்மறையும் கண்டாய். 4 வேதங்களும் அவன்தான் சிவன். கூட்டணி பார்த்தீங்களா? 2 எங்க மெட்டலர்ஜின்னு அவர் காலையில சொன்னார் இல்லையா? மெட்டலர்ஜி இங்க 2 அலர்ஜியும் ஒன்னா சேர்றது பார்த்தீங்களா? இது இது எதுல வருது? பக்தி நெறியில வருது. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன் கான். தமிழ சொல்றாங்க, வடமொழியை விட மாட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும். இதை 2ஐயும் சேர்த்துக்கிட்டு பக்தி வேணும். செந்தமிழோடு ஆரியனை சீரியனை, இதெல்லாம் பக்தி இலக்கியத்தில் வர்ற அந்த உருகச் செய்யும் தமிழ் பாக்கள். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அத்தமிழே இதில் போட்டு சம்பந்தர் ராமலிங்க வள்ளலாறு கூட அவர் தான் முதல்வர். அவர் முதல்ல வைக்கிறது சம்பந்தர். அவருடைய ஆதி காலத்தில், கடைசி 6ஆம் திருமறை காலத்தில் நான் சொல்லலை, 5 திருமறைகளும் உருவாக்கிய காலத்தில் அவர் முதல் நாயன்மாராக கருதிய சம்பந்தர். அந்த சம்பந்தர் சொல்றாரு, எதுக்காக பக்தியை சொல்றாரு? சிவன் பால் மக்களை ஈர்க்கின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமல்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுளமே.